மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரையும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும், ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் வாழ்வதை விட புலிகளைப் போல 2 நாள் வாழ்ந்துவிட்டு செத்து போகலாம் என்று சொன்ன திப்பு சுல்தானினுடைய வாரிசுகளை இங்கே வணங்கி பாஜகவினுடைய 11 ஆண்டு காலமும் நாம் களத்திலே தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிற இந்து சகோதரர்களுக்கு தான் நான் பேசுகிறேன். இஸ்லாமியர்களுக்கு தெரியும் என்னென்ன சட்ட திருத்தங்கள் வந்தன, என்னென்னலாம் வந்துச்சுன்னு தெரியும். நான் இந்து சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன என்றால், இஸ்லாமியர்கள் வெளிப்படையாக தாக்கப்படுகிறார்கள். இந்துக்களை ஈரத்துணி போட்டு குரவலையை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகக்காரர்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ணன் தம்பிங்களா சேர்ந்து நின்று நாம் அடிக்கலன்னா பாஜக என்கிற பகாசுரன் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை, அரசியல் சாசன சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மெல்லாம் ஓரங்கட்ட வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அண்ணன் தம்பியா ஒன்னா நிக்கணும், அக்கா தங்கச்சியா கூட நிக்கணும். இது அந்த காலகட்டத்திற்கு நம்ம எடுத்துட்டு போயிருக்கு தோழர்களே. பெஹல்காம் தாக்குதலை பத்தி தோழர் சொன்னார். பெஹல்காம் தாக்குதல் மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. எதனால? 25 சகோதரிகள், இந்து சகோதரிகள் கண்முன்னாலே தகப்பனையும் கணவனையும் இழந்திருக்கிறார்கள். பயங்கரவாதிகளோடு போராடி 25 பேரை காப்பாற்ற மாட்டோமா என்கிற மிகப்பெரிய போராட்டத்திலே சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு இஸ்லாமிய சகோதரன். இதுல மோடி நிறைச்ச கதை வேற, ஆனா நடந்தது வேறு. இந்த 25 குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் வெளிப்படையா பத்திரிகையாளர் மன்றத்தில் பேச ஆரம்பிச்சாங்க. மோடி அரசு பயந்து போனது. அதுல ஒரு படை சோல்ஜர், போர்வீரனுடைய மனைவி திருமணமாகி 7 நாள்ல படுகொலை செய்யப்படுகிறார். அந்த அம்மா வெளியே பேசும்போது ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார்கள்: நீங்கள் பயங்கரவாதிகளை புடியுங்கள், எங்களுக்கு நீதி பெற்று தாருங்கள். ஆனால் ஒன்று, இந்தியாவிலே எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எதிரிகளாக கட்டமைப்பதை தயவு செய்து விடுங்கள் என்று சொன்னார். உடனே அந்த பொண்ணை சொன்னானுங்க எல்லா சங்கி பயல்களும், அந்த அம்மா யார் தெரியுமா? முஸ்லீமோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆபாசமா கதைகளை எழுதினார்கள். எதிர்த்து அறத்தோடு போரிட முடியாதவர்கள் மட்டும்தான் பெண்களை அரசியல அவதூறு செய்வார்கள், கேவலமாக பேசுவார்கள். அதற்கு அஞ்சக்கூடியவர்கள் இல்லை நம் சகோதரர்கள். ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிலாம் பார்த்தா நான் அரசியலை விட்டே 10 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கணும். தினந்தோறும் ஒரு புதுக்கதையை கட்டி விடுவார்கள். நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே, என்னை நம்புகிற, என்னை நேசிக்கிற, நான் நன்றாக அரசியலிலே கால் பதித்து நடக்கிறேன் என்று நம்புகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் நான் யார் என்று. சங்கிகளுக்கு ஒருபோதும் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். அவசியமே இல்லை. உங்ககிட்டலாம் சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு இங்க நிலைமை இல்லை. நீங்க இன்னொரு சகோதரி சொன்னாங்க, இத்தனைக்கு குஜராத், அந்த பொண்ணு குஜராத் ஒரு வணிகருடைய மனைவி. அந்த பொண்ணு பட்டேல் என்று சொல்லக்கூடிய இணை அமைச்சர் முன்னாடி பத்திரிகையாளர்கிட்ட வச்சு கிழிச்சாங்க. சுனிதா பென் அந்த பெண்ணுடைய பேரு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சுடுற சத்தம் கேட்டோன்னே நாங்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சோம். என் கணவரை சுட்டுட்டாங்க, என் கண்ணால பார்த்துட்டேன். நான் 3 கிலோமீட்டர் கீழே அந்த மலையில விழுந்து ஓடுறேன். கீழே போனா அங்கே ஒரு ராணுவ முகாம் இருந்தது. அங்க போய் நான் உதவி கேட்கிறேன், ஐயா காப்பாத்துங்க, என் கணவரை காப்பாத்துங்க, நான் உதவி கேட்கிறேன். ஆனால் எனக்கு எந்த உதவியும் வரவில்லை. நான் சொல்றது எல்லாம் ரெக்கார்டடு, தொலைக்காட்சிகளில் வந்த ரெக்கார்டட் நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எந்த உதவியும் யாரும் செய்யவில்லை. அப்ப அவங்க கேட்கிறாங்க, முக்கியமானவர்கள் விஐபிகள் வந்தா
ஹெலிகாப்டர் மேல பறக்குது, முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார் போகுது. எங்களை மாதிரி ஏழை எளியவர்கள் உயிரெல்லாம் உங்களுக்கு துச்சமா இருக்கா என்று அமைச்சரை பார்த்து கேட்டார். அது மட்டும் கேட்டிருந்தா சாதாரண பெண்ணு. நாங்கள் உழைத்ததையெல்லாம் வரியாக பிடுங்கி கொண்டீர்கள். நாங்கள் டூர் வந்த போது கூட டூருக்கும் சேர்த்து வரி பிடுங்கினீங்க. ஆனால் எங்களை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. மோடி அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இனி ஒருபோதும் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்று அந்த பெண் சொன்னார். மோடி பதறிட்டாரு, மோடி கதற ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இந்த பயங்கரவாத தாக்குதலை வச்சு நாம ஒரு 6 மாநில தேர்தலை எதிர்கொள்ளலாம் நினைச்சோம். எல்லாத்துலயும் இந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து மண்ணள்ளி போடுதுங்களே. நீங்க சாமானியர்கள் பேசுறது வேறங்க. ஜார்க்கண்ட்ல இருந்து உத்தரகண்ட்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் பிஜேபியினுடைய இளைஞர் அணி தலைவர். அவர் மாட்டிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல, குழந்தை ஒரு இடத்துல, அவர் ஒரு இடத்துல. அவரை கூட்டிட்டு போன இஸ்லாமிய சகோதரன் இவர் தப்பிச்சிட்டாரு. ஒய்ஃபும் பிள்ளையும் காணோம். உயிரை துச்சமா மதிச்சு நான் கூட்டிட்டு வந்தவங்களை குடும்பமா சேர்த்து வைப்பேன்னு ஓடி போய் மனைவியை முதல்ல மீட்டு ஓரமா வச்சுட்டு, குழந்தையை தேடி போய் மீட்டு ஓரமா வச்சு 2 பேரையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்க மனைவியும் குழந்தையும் பத்திரமா ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு நீங்க வாங்க என்று அந்த இஸ்லாமியர் சொன்னார் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். நம்மளை எதிரிகளா பார்க்கிற சங்கிகளா இருந்தாலும் நாம மனுஷங்களா பார்க்கிறோம் என்பதற்கு அந்த சம்பவம் ஒரு உதாரணம் தோழர்களே. இது பரபரப்பா பேசப்படுது. இதை விட எனக்கு ரொம்ப கண்ணீரே வரவழைச்ச ஒரு சம்பவம் இருந்தது. ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வில் நீங்க பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோரும் மோடிக்கு எதிராக பேசினார்கள், மோடி அரசுக்கு எதிராக பேசினார்கள், பாதுகாப்பற்ற சூழலுக்கு எதிராக பேசினார்கள். அத்தனை பேரும் சொன்ன ஒரே குரல் இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள் என்று சொன்னது. இதுதான் அவங்களால ஜீரணிக்க முடியல. கேரளால இருந்து ஒரு பாப்பா போயிருக்கா, குடும்பத்தோட போயிருக்காங்க. அவங்க அப்பா சுடப்பட்டார். அப்பா உடம்பை எடுத்துட்டு கேரளாவுக்கு வந்தாச்சு. கேரளாவில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பொண்ணு ஒன்று சொல்றா, எங்க அப்பாவை பயங்கரவாதிங்க சுட்டுட்டாங்க. நான் 2 மணிக்கு நான் சவக்கடங்கு முன்னாடி நிற்கிறேன். எங்கள் அப்பா அப்படியே பிணமா கிடந்தார். எனக்கு தெரியாத ஊர், தெரியாத மொழி, தெரியாத மக்கள், நான் நின்றுருக்கேன். ஆனால் அந்த இடத்துல என் கூட நின்று எனக்கு என்னென்ன செய்யணும் அப்பாவுடைய பிணத்தை வாங்கிறதுக்கு அத்தனையும் செஞ்சு கொடுத்து என்னை ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புனது 2 அண்ணங்க. ஒன்று சொல்கிறேன், எங்கள் அப்பா செத்துட்டாரு, ஆனால் காஷ்மீரில் எனக்கு 2 அண்ணன்கள் இருக்கிறார்கள் என்று அந்த பொண்ணு பத்திரிகையாளர் முன்னாடி சொன்னது, மீடியாவில் சொன்னது. இது நான் ஒரு படம் பார்த்தேங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அயோத்தியான்னு ஒரு படம் பார்த்தேன். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சங்கியுடைய அலப்பறையில் அவங்க ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல செத்து போகிறாங்க. அந்த பிணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அவர் அந்த பெண்ணு அவ்வளோ அவதிப்படும். அந்த குழந்தை, சின்ன பொண்ணு. ஒருத்தர் வந்து உதவி செய்வார். ஒரே நாளில் 7 சர்டிஃபிகேட் வாங்குவார். நண்பர்கள்ட்ட கடன் வாங்கி டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. கடைசி வரை போராட்டம் பண்ணி கடைசியாக மேலே ஏற்றி விட்ட உடனே அந்த சங்கி மன உளைச்சல் இருப்பார், திருந்திருப்பார். அவர் கேட்பார், தம்பி உங்கள் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், அப்துல் மாலிக். உடனே அவருக்கு நெஞ்சே வெடிச்சிடும். என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாது. காலையிலேருந்து என் கூட உசுரை கொடுத்து ஒருத்தர் வேலை பார்த்துருக்கான், இவனை தான் நான் வெறுத்தேன். நான் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு தம்பின்னு அப்படி அவர் அழுவாரு பாருங்க. அந்த காட்சி என் கண்ணுக்குள்ள இருந்தது. இந்த பாப்பாங்க நடந்த சம்பவத்தை சொல்லும் போது எனக்கு அது உண்மை என்பது கண்ணுக்கு நேரா புரிஞ்சதுங்க. ஒரு சினிமா திரைக்கதையை போல பகல்காமில் இறந்தவர்களை காப்பாற்றியதும், உணவு கொடுத்ததும், அவர்களை மாற்று உடை கொடுத்ததும், சேமித்து வைத்த பணத்தை கொடுத்து பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பியதும் காஷ்மீரில் இருந்த இஸ்லாமியர்கள். இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் உடைக்கணும்னு தான் ஐயா அதுக்கு பிறகு பண்ண அத்தனமும் உங்களுக்கு தெரியும். எனக்கு என்னன்னா, அமெரிக்காவினுடைய பேராசிரியர் ஒருத்தர், கிரஹேரிட் ஸ்டான்டன் அவர் பேரு, அமெரிக்காக்காரரு. அவருடைய வேலை என்ன? உலக நாடுகளில் இன அழிப்பை எல்லாம் ஆய்வு செய்வது. இப்போ இஸ்லாமியர்னு சொல்லி குஜராத்தில் நம்ம அப்புறம் கொண்டு முடிச்சானுங்கல்ல,
இது மாதிரியான இன அழிப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து அவர் உண்மையை சொல்லக்கூடிய பேராசிரியர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த கடிதம் சொல்லுது. ஏன் பாதுகாக்கணும்? ஒரு பெரிய இன அழிப்பு இந்தியாவில் நடக்க போகிறது. அந்த இன அழிப்புல சிறுபான்மை மக்களை கொன்றொழிக்க போகிறார்கள். அதை செய்பவர்கள் RSS காரர்களாக இருப்பார்கள் என்று அவர் கடிதம் எழுதினார். இது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. படிச்ச எங்களுக்கெல்லாம் கடுமையான மன உளைச்சலாச்சு. அதுல கடைசி அவர் முடிச்சிருந்தாரு, இந்த இன அழிப்புக்கு ஒரு 10 பாயிண்ட் சொன்னார், எப்படியெல்லாம் வளர்ந்து வரும் இன அழிப்புன்னு. நாம் இப்போது கடைசி படியில் நின்று கொண்டு இருக்கிறோம் முடிச்சார். ஒரு பேரதிர்ச்சி என்ன தெரியுங்களா? இன அழிப்பு செய்கிற கடைசி சூழல்ல நாம இருந்துட்டு இருக்கோம் தோழர்களே. அவர் மேலும் ஒரு குறிப்பு சொன்னாரு. 1990களில் ருவாண்டா நாட்டில் ஒரு பேரழிவு நடக்க போது நான் சொன்னேன். ருவாண்டா அரசு என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் 94ல் 5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு என்னை புரிந்தது. 20 ஆண்டுகளாக இந்தியாவின் அரசியலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பேரழிவை இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் சந்திக்க போகிறார்கள் என்று சொன்னார். இப்ப கண்ணுக்கு முன்னாடி அதனுடைய கடைசி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய மனவழி என்ன தெரியுங்களா? கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கீங்கன்னு தான். சில சமயங்களில் சில விஷயங்களை கேள்விப்படும் போதும், இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போதும் மன உளைச்சலா இருக்கும். அதை பார்க்கும் போது அதுல இருந்து மீள முடியாத வலியோட இருப்போம். ஆனால் இத்தனையும் தாங்கி அதிகாரத்திற்கு எதிராக களத்தில் நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியம் இஸ்லாமிய பெருமக்களிடம் இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோடு களத்திலே எப்போதும் நாங்கள் நிற்போம். தமிழ்நாடு எப்போ நிற்கும்? நாம தான் இந்தியாவுக்கு நிற்கணும். இதுதான் அரசியல். தமிழ்நாட்டில் நம்ம அண்ணன் தம்பிங்க தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, போர்னு அறிவிச்ச உடனே நான் ஒரு ட்வீட் போட்டேன். போர் சாமானிய மக்களையும் சேர்த்து அழிக்கும். அது உலகத்துல 2 பக்கம் கூர்மையான கருவி. அது பிடிச்சிருக்கிறவனையும் அழிக்கும், எதிர்க்கிறவனையும் அழிக்கும். நாட்டின் பொருளாதாரத்தை ஒன்றுமில்லாமாக்கும். போர் தேவையில்லை, நீங்கள் பயங்கரவாதிகள் அழியுங்கள், அது வேற விஷயம் அப்படின்னு நான் எழுதும்போது சங்கிக சுத்து போட்டு திட்டினாங்க. சுத்து போட்டு தினந்தனம் எனக்கு டெய்லி ஒரு 500 கால் வரும். இந்த 2 நாள் சோர்வாயிட்டாங்க போல இருக்கு. ஒரு 5-6 கால் தான் வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சங்கி பேச ஃபோன் வந்துச்சு. இன்னைக்கு சாயந்தரம் நான் வீட்டில் இருக்கும்போதே சொல்லுங்க தோழர், நம்ம தோழராக்குன்னு நினச்சி சொல்லுங்க தோழர்ன்ட்டேன். அதுக்கப்புறம் அவனால் பேச முடியல. நம்மளையெல்லாம் பார்த்து ஒரு அம்மா தோழர்னு சொல்லிருச்சோன்னு நினச்சானா என்னமோ, படக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ டெய்லி எனக்கு ஃபோன் வருதுன்னா என்ன அர்த்தம்னா பதறானுங்க. போர் வேண்டான்னு இந்த அம்மா எப்படி சொல்ல போச்சு? தினமலர்ல ஒரு பக்கத்துக்கு எழுதுறான், உடனடியாக சுந்தரவலியை கைது செய்யுங்கள், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யுங்கள். நான் பொட்டலெல்லாம் கட்டி ரெடியா வச்சுட்டேன், ரொட்டனம் கட்டி ரெடியா வச்சுட்டேன். அதிகாரமா, ஜனநாயகமா, அரசியல் சாசன சட்டமா, ஏதேச்ச அதிகாரமான்னு பார்த்துருவோம். களத்தில் நிற்போம். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் உசுரை கொடுத்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். நாம நிற்க மாட்டோமா? எதுவுமே இந்த நாட்டுக்கு துருப்பிடிச்சாணி கூட புடுங்காத ஒரு கூட்டம் நம்மளை அடக்கணும்னு பார்த்தா, இந்த நாட்டுக்காக வெள்ளையனை ஓட வச்ச ஒரு கூட்டம் நாம இன்னும் என்ன பண்ணுவோம்? ஒரு பாடினாருங்க, மனசு அப்படியே படபடபடன்னு இருந்தது. ஏன்னா நான் வரலாறு படிக்கிற ஆளு. இந்த நாட்டுக்காக அத்தனை பண்ணதுக்கு இஸ்லாமியர்களுக்கு வரலாறு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? சங்கிகளுக்கு அவனுக்கு வரலாறே இல்லை. இருக்கிற ஒரு வரலாறும் வெள்ளைக்காரன் ஷூ நக்கின வரலாறா இருக்கு. அப்ப அவனுக்கு கடுப்பாகுது, நமக்கு மட்டும் வரலாறு இல்லை மாப்பிள்ள. இவங்க பாரு, தூண் எடுத்தா அவங்க பேர் தான் இருக்கு, இந்த ஹிஸ்டரி எடுத்தா அவங்க பேர் தான் இருக்கு, வெள்ளைக்காரனை எடுத்தா அவங்க பேர் தான் இருக்கு, வஉசி கப்பல் விட்டா அவங்க பேர் தான் இருக்கு. வ.உ. சிதம்பரனார் இந்திய பொருளாதாரம் வெள்ளைக்காரனுக்கு எதிராக பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிற கப்பல் விடுகிற போது பக்கீர் முகமது 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவினாரு அந்த காலத்துல. இன்னைக்கு எத்தனை கோடின்னு பாருங்க. ஐயா பெரியாரு ஈரோட்ல இருந்து 36,000 ரூபாய் கொடுக்கிறாரு இதே கப்பலுக்கு.
36,000 ரூபாயில 15,000 பெரியாருடைய படம், மற்ற அத்தனை பணமும் உழைக்கிற இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக கொடுத்த பணம். எனக்கு வரலாறு இருக்கு, என் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. ஐயா சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரை பிடிச்சிட்டாரு. சிங்கப்பூரை பிடிச்சு அதை இந்தியான்னு அறிவிக்கிறார். சிங்கப்பூரை பிடிச்ச பிறகு அவருக்கு பணம் தேவைப்படுது. அப்ப இஸ்லாமியர்கள் தங்கள் சொத்து முழுவதையும் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு எழுதி கொடுத்து நீங்கள் ஒரு இந்தியாவை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். வரலாறு. அந்த சுபாஷ் சந்திர போஸை 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை வெள்ளைக்காரன் படையில சேர்த்து விட்டு சுபாஷ் சந்திர போஸை கொல்ல முயன்ற கும்பல் தான் RSS கும்பல் என்பது வரலாறு சொல்லும் உண்மை. நாம அவர் கூட நின்னோம். இவன் போட்டு கொடுத்தான், காட்டி கொடுத்தான், 2 லட்சம் பேரை சேர்த்து அவர் அழிக்க பார்த்தான். யாருக்கு வரலாறு இல்லை? யார் வந்தேரிகள்? யார் இந்த நாட்டு மக்கள்? ஐபர் போலன் கணவாய் வழியாக வந்த நீங்க இந்த நாட்டுக்கு இவ்வளவு சொந்தம் கொண்டாடுனா, இவங்க எல்லாம் என்ன ஒட்டகத்தில் வந்து இறங்கினவங்களா? இல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து ஃபிளைட்ல வந்து இறங்கினாங்களா? பூரா இந்த ஊர் ஆளுங்க. நீங்க கையை கிழிச்சு பாருங்க, இவர்களுடைய ஜீனோ என்னுடைய ஜீனோ ஒன்னாதான் இருக்கும். நாங்க அண்ணன் தம்பிங்க, அக்கா தம்பிங்க. யாருக்கிட்ட வந்து நீங்க உருட்டிட்டு கிடக்குறீங்க? இதுல என்ன தெரியுங்களா ஒரு பெரிய விஷயமே? எல்லாரையும் சொந்தம் கொண்டாடுவான், வரலாறு பூரா முடிச்சு கட்டிடுவான், எல்லா வேலையும் பார்த்தான், கடைசி வந்து எங்க நிக்கிறான்? நம்ம போராட்ட களத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கோம் தோழர்களே. ஐயா சொன்ன மாதிரி 370 35A அதுலயும் பெருமையா சொல்லுவார் மோடிஜி, நான் இஸ்லாமிய பெண்களை காப்பாற்றுவதற்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தேன். முத்தலாக் சட்டம் மோடி சட்டம் ஏற்றதுக்கு முன்னாடி சாதாரண சிவில் சட்டமா இருந்தது. சிவில் சட்டத்தை கிரிமினல் சட்டமா மாத்துறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே. அவருக்கு 3 வருஷத்துல இருந்து 5 ஆண்டு சிறை கொடுக்க முடியும். அப்படி ஒரு ஆம்பளை பிடிச்சி சிறையில் போட்டீங்கன்னா அந்த குடும்பம் குழந்தைங்களை என்ன ஆகும்? அப்ப என்ன அரசியல் இருக்கு? இஸ்லாமிய குடும்பங்களை சிதைத்து அழித்தொழிக்கிற கேடுகட்ட அரசியலை பார்த்தது இந்த சட்டம். கொண்டு வந்தாங்களா? அதுக்கு பிறகு என்ன பண்ணலான்னு யோசிச்சானுங்க. அது NRC பேர் எல்லாம் கொண்டு வந்து பார்த்தானுங்க. இந்த நில உரிமை இருக்குல்ல, நிலத்தின் மீதான உரிமை, அதை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? இந்தியாவில் 1930களிலே நிலச்சீர்திருத்தத்துக்காக ஒரு கூட்டம் போராடியது என்றால் அது இஸ்லாமியர்கள். வரலாறு. இதுவும் காஷ்மீர்ல 1932லேயே காஷ்மீர்ல நிலச்சீர்திருத்தமே முடிஞ்சு போச்சு. நிலத்துக்காக போராடக்கூடிய மனநிலை உடையவங்க, வரலாறு இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள். சொல்றானுங்கள்ல சங்கி பயல்களாம், ஐயா அம்பேத்கர்லாம் எங்க ஆளுங்கன்னு. கூச்சமா இல்ல? அம்பேத்கரை அரசியல் சாசன சட்டத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அரசியல் சாசன சபை இப்ப இருக்கு இல்லையா, நாடாளுமன்றம், அதுக்குள்ள வரவே விட மாட்டேன்ட்டானுங்க. PG கெர்னு ஒருத்தர் முதலமைச்சர், அவர் தான் மகாராஷ்டிரா முதலமைச்சர். காங்கிரஸ்ல இருந்து ஒரு சங்கி இருப்பாரு, அவர் தான் சர்தார் வல்லபாய் படேல். அவர் சொல்றாரு, இவரை எப்படி உள்ள விட்டுறக்கூடாது, கர் நீ பார்த்துக்க. அவர் அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டாரு. இவர் ஜெயிக்க முடியல, இவரை நிப்பாட்ட முடியல. கடைசியில் ஐயா அம்பேத்கர் அவர்களை கூட கூப்பிட்டு போய் நிப்பாட்டினது யார் அப்படின்னா, வங்கதேசத்தில் இஸ்லாமியர்கள் கூட்டிட்டு போய் அம்பேத்கரை அரசியல் சாசன சபைக்கு அனுப்பி வைத்தார்கள். இது வரலாறு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா? வங்கதேசத்தில் இருக்கிற அந்த மாவட்டங்களை எல்லாம் பாகிஸ்தானோட சேர்த்து அம்பேத்கரை நீ MP ஆக முடியாது, ஒன்றும் ஆக முடியாது, வீட்டுக்கு போ அப்படின்னானுங்க. ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஒரு இடத்துலையும் இந்த நாட்டுக்காக சிந்திக்கிற ஒரு தலைவர் பின்னாடியும் அவர்களுடைய வெற்றிக்கு ஏதாவது ஒரு வகையிலே இஸ்லாமியர்கள் துணை நின்று இருக்கிறார்கள் தோழர்களே. இப்போ ஒரு கேள்விதான் கேட்கும், ஏன் வக்ஃப் வாரிய தடை சட்டம் 113 சரத்துகள் தான் இருக்கு அந்த சட்டத்திலேயே, நீ எதுக்கு 48 திருத்தத்தை கொண்டு வர்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமியர்களை மொத்தமும் நிலமற்ற அடையாளமற்றவர்களாக, வழிபாட்டு உரிமையற்றவர்களாக மாற்றுகிற அயோக்கியத்தனம்.
என்னங்க இவ்வளவுமா அதுக்குள்ள இருக்கு? ஆமா, நான் 2-3 விஷயத்த சொல்றேன். இந்த சட்ட திருத்தப்படி ஒன்று சொல்றான். நீ இடம் கொடுக்கறதா இருந்தா, தானம் கொடுக்கறதா இருந்தா, நிலம் கொடுக்கறதா இருந்தா, ஏதாவது பணம் கொடுத்து உதவுறதா இருந்தா நீ 5 வருஷத்துக்கு இஸ்லாமியரா இருக்கணும். இது எவ்வளவு பெரிய கேடு கட்டுத்தனம். ஏங்க, நாங்க வேளாங்கண்ணியில போய் மாதாவை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் மொட்டை அடிச்சிருக்காங்க எங்க அண்ணனுக்கெல்லாம், அங்க போய் காணிக்க போடுறோம். உடனே நீ 5 வருஷத்துக்கு கிறிஸ்தவரா இருக்குன்னு கேட்க முடியாது. இங்க என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? கொரோனா காலகட்டத்தில் எனக்கு தெரிந்து அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு அப்ப மகனை பார்க்க முடியாது, அம்மாவை பிள்ளைய பார்க்க முடியாது, பெத்த குழந்தைங்கள அம்மா அப்பா பார்க்க முடியாது, அம்மா அப்பா செத்து போனதை பெத்த குழந்தைங்க பார்க்க முடியாதுன்னு கொடும் துயரம் இருந்த காலத்தில் உயிரை பணைய வைத்து அவர்களுக்கு தொண்டு செய்த ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை மனசார சொல்லுவேன். இதை நான் மட்டும் சொல்லலை, நீயா நான் அவளை ஒரு கிளிப்பிங் வந்துச்சு பார்த்தீங்களா? வாங்க தோல. அந்த கிளிப்பிங்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு மூச்சு அப்படியே அடைக்குது, என்னால் மூச்சு விட முடியல, நான் பரிதவிக்கிறேன், என் பிள்ளை தூக்கத்தில் இருக்கான், சின்ன பசங்க தானே தூக்கத்தில் இருக்கான், அவன் ஒன்றும் இருக்காதுமான்னு சொல்கிறான், எனக்கு மூச்சு அடைக்குது, நான் எல்லா டாக்ஸிக்கும் கால் பண்ணுறேன், நான் எனக்கு கொரோனா மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே யாருமே வரல. ஒரு 35 வயசு ஒரு ஆட்டோக்காரர் வந்தார், என்னை ஏற்றிட்டு போனார். அவரே போய் ஒரு ஆஸ்பத்திரிலையும் கேட்டு வந்தார், எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காம கடைசியில் ஒரு இடத்துல எனக்கு இடம் கிடைச்சி நீ சேர்த்து விட்டு போனார். அவர் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் வெளியே குணமாகி வந்த பிறகுதான் அவர் கால் பண்ணி பார்த்தேன், அவர் கிடைக்கல. ஒருவேளை கரெக்டான நேரத்தில் அவர் என்னை சேர்க்கலைன்னா எந்நேரம் நானும் செத்துருப்பேன் அப்படின்னு ஒன்னே கோபிநாத் கேட்குறாரு. தோழர்களே, அந்த நிகழ்ச்சியில் அந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சரியான நேரத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்தாரு, திரும்ப கால் பண்ணும்போது அவர் எடுக்கலை, அவர் சரியான நேரத்தில் சேர்த்ததுனால நான் உயிரோடு இருக்கேன். வந்த பையன் ஒரு 35 வயசு இருக்கும், இஸ்லாமிய பையன் அப்படின்னாங்க. உடனே கோபி கேட்குறாரு, அவள் வந்தவர் அண்ணே அவர் எனக்கு சாமிங்க அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உசுரை காப்பாற்றிருக்காரு, இன்னைக்கு குடும்பம் நாசமாக போகாமல் இருக்குடா, அதுக்கு அவர் தாங்க காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன ஒரு கட்டிங்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதே சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க. ஒரு அம்மாவுடைய வீட்டுக்காரர் முடியாமல் இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. கடுமையாக அவருக்காக உழைச்சி அவர் கூட நின்னவங்க இஸ்லாமியர்கள், கடைசி வரை நின்று அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா பார்க்குறாங்க, இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு அமைப்பில் ட்ரஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு வண்டி வேணும், ஒரு ஆம்புலன்ஸ் வாங்க போகிறோன்னு எல்லாரும் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த அம்மா அவங்கள அழைச்சி 7 லட்சம் ரூபா கையில் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு இந்து. 7 லட்சம் ரூபா கையில் கொடுத்து நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கிக்கோங்க ஐயா, இந்தாங்க ஐயா என் வீட்டுக்காரரை காப்பாற்றி கொடுத்தீங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், என் வீட்டுக்காரரை காப்பாற்றி கொடுத்தாங்கன்னு கொடுத்த அந்த அம்மா ஒரு இந்து, கொடுத்தவங்க யாரு கொடுத்தாங்க? ஒரு இஸ்லாமிய அமைப்பு கொடுத்தாங்க. அவங்க ஏங்க இஸ்லாமியராக இருக்கணும்? யார் மனுஷங்களா இருக்காங்களோ அந்த மனிதர்கள் இன்னொரு மனுஷனுக்கு உதவுறதுல எதுக்கு? அவங்க இஸ்லாமியராக இருக்கணும், இந்துவாக இருக்கணும், கிறிஸ்தவராக இருக்கணும் அவசியம் இல்லை, மனுஷனாக இருந்தால் போதும். 2015 ஒரு பொண்ணு, நாங்கள் சென்னையில் போகிறோம், தண்ணிக்குள்ளே கிடந்தோம், நிறமாச கர்ப்பிணி, 3 நாள் தான் இருக்கு, வீட்டுக்காரர் வெளியே இருக்காரு, அந்த புள்ள தண்ணிக்குள்ளே மாட்டிருச்சு. ஒரு உதவி எண் கிடைக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த அண்ணன் பேசின உடனே யூசுப்னு ஒரு தம்பி எடுக்கிறாப்புல, அண்ணா எனக்கு 3 நாள் தான் டெலிவரி டைமு, நான் தனியாக மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்னா. கவலைப்படாதம்மா, போட் எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளையை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. 1 வாரம் கழிச்சு அவருக்கு ஃபோன் வருது, அண்ணன் நான் உங்களை பார்க்கணுண்ணே. போய் சந்திக்கிறாரு, கையில் குழந்தையோட, ஒரு பெண் குழந்தையோட வீட்டுக்காரர் அந்த நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், பத்திரமா இருக்கீங்களான்னு பேசும்போது அந்த பையன் சொன்னான், நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், பெருசாக சொத்து சேர்க்கணும் தாங்க நினச்சேன், முதல்ல உங்களை பார்த்த பிறகுதான் வாழ்க்கையில் இன்னொரு மனுஷனுக்கு உதவணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னார், என் பிள்ளைக்கு உங்கள் பேரை தாங்க வச்சுருக்கோம், யூனுஸ் அப்படின்னு சொன்னார். பொம்பளை பிள்ளைக்கு யூனுஸ்னு பேர் வச்சார். அதுக்குள்ளே இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு மதம்லாம் தேவையே இல்லைங்க.
ஒருத்தன் மனுஷனா இருந்தா அவன் தாங்க எல்லாத்துக்கும் தலைவனா இருப்பான். அதுதான் அங்க பாக்குறோம். ஆனா என்ன கேட்குறாங்க, நீ 5 வருஷமா நீ எப்படியாவது இஸ்லாமியரா இருந்தா கொடுக்கலாம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் உறவாட விடாம பிரிக்கிறதா அதுக்குள்ள இருக்கிற அரசியல். நீ மாமச்சனா அண்ணன் தம்பியா ஒன்னா நிக்கிற. நான் திருப்பரங்குன்றத்துக்காரி, திருப்பரங்குன்ற தொகுதி எங்க தொகுதி. நீங்க பாத்தீங்கல்ல, சங்கி பயில கதர்னானுங்கல்ல, திருப்பரங்குன்றத்துக்காரங்களுக்கு ரோசமே வராதான்னு. எங்களுக்கு ஏன் ரோசம் வரணும்? பூரா எங்க மாமச்சனைங்க பங்காளிங்களா இருக்கும்போது நான் ஏன் ரோசப்படணும்? என் வீட்டு சொந்தங்களை பார்த்து நாங்க ஏன்டா ரோசப்படணும்னு மக்கள் கேட்கிறார்கள் என்றால் இதுதாங்க தமிழ்நாடு. ஆனா இதை உடைக்கணும், இதை உடைக்கணும். அப்ப இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிடக்கூடாது. உதவி செய்யாம பார்த்துக்கணும், ஒட்டு உறவு இல்லாம பார்த்துக்கணும். இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துகிற அரசியலை இதுக்குள்ள கொண்டு வரோம். வேற யாரோடும் தொடர்பில் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று கொண்டு வர. இதுல தஞ்சாவூர் மாவட்டத்தில் நஸ்ரீன் கான், அவர் பேரு நர்கிஸ் கான். நர்கிஸ் கான் எங்க அண்ணன் எச்சராஜா இருக்காரு பாருங்க, அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. எங்க அண்ணன் மைக்க பார்த்து கத்துறாரு, அது எப்படி ஒரு கோயில் அறநிலையத்துறையில நீங்க ஒரு நர்கிஸ் கானை கூட்டு வந்து வைப்பீங்க? ஐயோ, இந்த அறநிலையத்துறை கெட்டு போனது, இது என்ன நாடா? அப்புறம் மூஞ்சியில தண்ணியை தொளிச்சு இருனே சித்திரத அப்படின்னு உட்கார வச்சு அவர் ஒரு வீடியோ போட்டார் நர்கிஸ் கான். அந்த வீடியோவில் என்ன சொன்னார்னா, ஏ சாமியே, நான் இந்து தான், எனக்கு பேர் தான் நர்கிஸ் கான். எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே நான் இருக்கும்போது பிள்ளையும் தாயும் செத்து போவோன்னு சொன்ன காலத்தில் எங்கள் 2 பேரையும் காப்பாற்றி பத்திரமா பிரசவத்தை பார்த்து தாயையும் மகனையும் காப்பாற்றி கொடுத்த டாக்டர் பேரு நர்கிஸ் கான். அதனால எனக்கு நர்கிஸ் கான் பேர் வச்சாங்க. இவன் பயப்படுறான், பதறான். என்னடா இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்க முடியலையே, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு கதறான். இங்க பாத்தீங்கன்னா ரோஸ் கார்டன்ல இங்க கோயில் கட்டுறதுக்கு 6 லட்சம் ரூபாய் மசூதி இடத்தை கொடுக்குறாங்க. 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை கொடுக்குறாங்க. இந்துக்கள் பிள்ளையார் கோயிலை கட்டிக்கங்கன்னு. ரோஸ் கார்டன் திருப்பூர்ல பார்த்து பண்ணதை பார்த்து ஆல் இண்டியா ஊடகங்கள் எல்லாம், அதுல இங்கிலீஷ் மீடியாலாம் கதறான். என்னடா எங்க ஊர்ல முஸ்லீம் சொன்னாலே அடிப்பாங்க, சண்டை ஓடுவாங்க, மாட்டை வச்சு மல்லு கட்டுவாங்க. இங்க என்னடா இவங்களுக்கு நிலம் கொடுக்குறாரு, இவங்க பிள்ளையார் கோயில் கட்டுறாங்க, அப்புறம் கும்பாபிஷேகம் நடத்தும் போது அவர் சீர் கொடுக்குறாரு. இது என்னையா நடக்குது தமிழ்நாட்டில்னு உண்மையிலே பேசுனாங்க. நீங்க இப்ப போய் பார்க்கலாம். இதுதாங்க தமிழ்நாடு. இதை உடைக்கணும்னு தாங்க 5 வருஷம் நீ முஸ்லீமா இருக்கணும்னு சொல்றான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் எதுக்கு கலெக்டரே எல்லாத்தையும் பார்க்கணும்? இந்த நிலம் குறித்த அத்தனையும் கலெக்டர் கையில ஏன் கொடுக்குற? ஏன்னா கலெக்டர்ல பெரும்பாலும் சங்கியா இருக்கு. இது நான் சும்மா சொல்லல தோழர்களே, ஆதாரபூர்வமா சொல்றேன். சங்கல்ப்னு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி, எஜுகேஷன், அதாவது டியூட்டர் சென்டர் மாதிரி ஒன்று வச்சிருக்கான். சங்கல்ப் RSS அமைப்பு. இந்த சங்கல்ப் தான் வருஷத்துக்கு 61% IAS IPSகளை உருவாக்கி கொடுப்பது. நம்ம ஆடு தெரியுது பாருங்க, பாவம். இன்னைக்கு தான் பேட்டி கொடுத்துருக்காரு, நான் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறேன்னு. நான் இதைத்தாய நீ முதலே செய்வேன்னு நான் சொன்னேன். அன்னைக்கு கேட்கல. பாஜகக்காரன் ஜெயிக்கிறதுக்காக யாரையும் தூக்கி வெளியேறிவாங்க. அன்னைக்கு OPSக்கு அது புரியலை. இன்னைக்கு அவர் தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்காரு, மாப்பிள்ளை நம்மளையே கைவிட்டாங்க மாப்பிள்ளை, நான்லாம் தர்ம யுத்தம் நடத்தி என்னென்ன பண்ணி கொடுத்தேன், யோ அண்ணாமலையே தூக்கி அவுட் பண்ணும்போது நீ எல்லாம் ஏமாத்திரம். இதுதான் பாஜகவினுடைய அரசியல். இன்னைக்கு புரிஞ்சிருப்பாப்புல வச்சுக்கோங்களேன் ஆடு. இப்போ எதுக்கடா நீங்கள் கலெக்டர்கிட்ட கொடுத்து விடுறீங்க அப்படின்னா, கலெக்டரில் பெரும்பாலும் சங்கிகளாக இருக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஒரு கலெக்டர் போகிறாருன்னா பின்னாடி 2 சங்கி ஏறி போவான். சார் எனக்கு இந்த இந்த கிரவுண்டை பார்க்குறாரு, இந்த கிரவுண்டு பயங்கரமான கிரவுண்டாக இருக்குது சார், பயங்கரமாக விலை போகும், ரோட்டு மேலே இருக்குது சார், இதை பார்த்து போட்டு விட்ருங்க, முடிச்சு விட்ருங்க. அப்போ முடிச்சு விட்ருங்கன்னா டக்குன்னு காலைல அனௌன்ஸ் பண்ணுவார், இதெல்லாம் அரசாங்க நிலம். அது எப்படி நேற்று வரைக்கும் மசூதி நிலமாக இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி அரசாங்க நிலமாக இருக்கும்? ஒரு கலெக்டர் நினைத்தால், ஒரு கலெக்டர் அறிவிச்சா அது வக்பு நிலமாவே இருந்தாலும் அது அரசாங்க நிலமா. ஏன்னா வடநாட்டில் அப்படி சொல்லிதான் எக்கச்சக்கமான வக்பு நிலத்தை ஆட்டையை போட்டிருக்கான் பாஜக கும்பல். எக்கச்சக்கமான மசூதிகள் 1000 கணக்கில் இடிச்சிருக்கான். இதே பேட்டர்ன்ல தான். ஏன் கலெக்டர் கொண்டு வரான்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? உள்ளூர்ல எங்கெங்க இடம் இருக்கு, எது வகுப்பு சொத்துன்னு ஈஸியா தெரியும் கலெக்டருக்கு.
அவர் நினைச்சாருன்னா டப்புன்னு முடிச்சிடலாம். அவரை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் நிலத்தை. இந்த அயோக்கியத்தனத்தை செய்வதற்காகத்தான் கலெக்டர் எல்லாத்தையும் தீர்மானிக்கலாம். சரியா? அரசியலை தேர்தல் வைக்க வேணாமா? வக்போர்டை கவனிக்கிறதே அரசாங்கம் தானே. அங்க தேர்தல் நடத்தி தானே உள்ள வர்றாங்க. அதெல்லாம் தேர்தல்லாம் நடத்தப்படாது. ஏன்? தேர்தல் நடத்தா உள்ள சங்கியை வர முடியாது. அங்கேயும் இவிஎம் மெஷின் இல்லை. அப்புறம் எப்படி உள்ள தொட்டுக்குன்னு தட்டுவானுங்க. அதனால தேர்தல் நடத்தினீங்கன்னா நேர்மையாக இருக்கிறவங்க 4 பேர் உள்ளே போயிடுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ நோ தேர்தல். அப்புறம் நியமிங்க, 4 சங்கிகளை உள்ளே தூக்கி போடுங்க, நாங்கள் பார்த்து கவனிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப தெளிவாக பக்கா பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு அழகாக தூக்குறோம். தேர்தல் கிடையாது. உள்ள வேற்று மதத்தவர்கள் இருக்கலாம். ஒரு நர்கிஸ்கானுக்கே கதர்ன கும்பல் உள்ள ஊரா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இதை ஏன் வீடுன்னு சொந்தம் கொண்டாடுவானா, அந்த வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு பேசுவானா. இது எந்த ஒரு நியாயம்? இது எவ்வளவு பெரிய அராஜகம், இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம், வெளிப்படையா தெரிகிற ஒரு கேவலமான செயல் இல்லையா இது? இதை தாண்டி ஒன்று சொன்னாங்க, நான் அதோட முடிக்கிறேன். இதை தாண்டி ஒன்று சொன்னாங்க, என்ன தெரியுமா? வக்போர்டு சொத்துக்குள்ள வர்ற இந்த நீங்கள் தொண்டு நிறுவனங்கள்லாம் வச்சுருப்பீங்க. அறச்செயல்கள் செய்வதற்கான, அது கல்வி நிலையங்களாக இருக்கும், மதக்கல்வி படிக்கிற இடமா இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், இப்படி தொண்டு நிறுவனங்களால் ஆஸ்பத்திரி வரைக்கும் எல்லாம் கட்டுறீங்க. இப்படி பணம் வருகிற அல்லது வாடகை வருகிற அல்லது மக்களுக்கு தொண்டு செய்கிற இதையெல்லாம் வக்புக்குள்ளே ஏற்றுக்க மாட்டோன்றான். இதில் இன்னொரு அயோக்கியத்தனம் இருக்கு. வக்பு சொத்து பல இடங்கள்ல இஸ்லாமியர்களுடைய மசூதிகளை பாதுகாக்கிறதா தான் நினைக்கிறேன். வக்பு சொத்து தான். அப்ப என்ன இதுக்குள்ள இருக்க அரசியல் சொல்லுங்க? இப்ப வக்பு சொத்தை முடக்கிறது மூலமா இஸ்லாமியர்களுக்கும் சமூகத்துக்குமான வேலையை முடக்கிறது. உங்க கல்வி சாலைகளை மூடுறது, நீங்க மதரசாக்களை மூடுறது, உங்களுடைய தர்காக்களை மூடுறது, உங்களுடைய மசூதிகளை மூடுறது, ஒட்டுமொத்தமாக உங்களை வழிபாடற்றவர்களாக, அடையாளமற்றவர்களாக, மதம் குறித்த பெரிய சிந்தனையற்றவர்களாக அடிப்படையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். மாற்ற வேண்டிய ஒரு அயோக்கியத்தனத்தை தான் வக்பு வாரிய தடுப்பு சட்டத்தின் திருத்த சட்டத்தின் மூலமாக இந்த கும்பல் செய்து கொண்டிருக்கிற தோழர்களே. அப்ப என்னன்னா, என் கோயில, என் வழிபாட்டு உரிமையை, என் மக்களுக்கு நான் செய்யக்கூடிய தொண்டுகளை, அதன் மூலமாக வருகிற என்னுடைய வருமானத்தை, நிறைய பேர் வக்பு சொத்துல குடியிருக்கிறான், அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிற வருமானங்களை எல்லாத்தையும் தடை செய்ய. கடைசியில் சொத்தை புடுங்க, நீ நிலமற்றவன், நீ அடையாளமற்றவன், வழிபாட்டு உரிமையற்றவன், நீ இந்த நாட்டுக்காரில் வாழ முடியாத தகுதியற்றவன் என்று மாற்றக்கூடிய அயோக்கியத்தனம் தான் வக்பு வாரிய தடுப்பு சட்டம், திருத்த சட்டம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதை நம்ம எதுக்க வேணும் தோழர்களே. நிலம் இல்லாதவன் ஆரிய பார்ப்பான், அவன் தான் நிலம் இல்லாதவன். இது நம்ம ஊரு, நம்ம நிலம். என் நிலத்துல ஒரு பிடி மண்ணை கூட எந்த அதிகாரத்திற்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுல நாங்க உறுதியா இருப்போம். இந்த அதிகாரத்திற்கு எதிரான போராட்டம், இந்த அதிகாரத்திற்கு எதிரான எழுச்சி தமிழ்நாட்டில் இருந்து நெருப்பாக பற்ற வேண்டும். ஏன்னா வடக்க பூரா எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறான், எல்லாம் நடுங்கி போயிருக்கிறாங்க, கொலை நடுங்கி போயிருக்கிறாங்க. எப்ப எது வேணாலும் நடக்கலான்னு தமிழ்நாடு அரசியல் மாநிலமா இருக்கிறனால நாம ஒன்னா நிற்போம். அதிகாரத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அடையாளத்தை மீட்பதற்கான போராட்டத்தை நாம் தான் முன்னெடுக்க வேண்டும் தோழர்களே. அதுதான் நம்ம ஒன்னா செய்ய வேண்டிய வேலை. இது தொண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்பி பட்டணம், சுந்தரபாண்டியன் பட்டணம், ரைட்டு தானே? ஒரே ஒரு சங்கதியை சொல்லிடுறேன். கில்ஜிகள் படையெடுப்பு நடக்குது, ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. ராமேஸ்வரத்தில் ஒரு மரகத லிங்கம் இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மரகத லிங்கம் பல நூற்றாண்டுகளாக இருந்தது. இந்த படையெடுப்பின் போது எல்லாரும் தெரிச்சு ஓடுறான், உசுரை காப்பாற்ற ஓடுறான். இந்த உசுரை காப்பாற்ற ஓடும் போது லிங்கத்தை விட்டுட்டானுங்க. இந்த படையெடுப்பெல்லாம் முடிஞ்சு உள்ள வந்து பார்க்குறான், லிங்கம் இருக்கு. லிங்கம் இல்லை, ஆளுக்கு அப்புறம் கதறான், முடிஞ்சு லிங்கத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 4 பேர் மீனவர்கள் வர்றாங்க. ஒரு சாக்கு பையை திறந்து வைக்கிறாங்க, அதில் மரகதலிங்கம் இருக்குது. எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க, இந்த மரகதலிங்கத்தை கொள்ளையடிச்சிருவாங்க, இது நம்ம ஊருக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, இதை பாதுகாக்கணுன்றக்காக இதை எடுத்துகிட்டு போய் கடலுக்குள்ளே போயிட்டோம்,
படையெடுப்பு முடிஞ்சோடனே தூக்கிட்டு வந்திருக்கோம், இந்தாங்க மரகதலிங்கன்னு ஒப்படைக்கிறாங்க. அந்த ஒப்படைச்ச 4 பேரும் இஸ்லாமிய மீனவர்கள் தோழர்களே. இன்றைக்கும் மரகதலிங்கம் ராமேஸ்வரம் கோயில்ல இருக்கு. இங்கே நாம் மனுஷங்களா இருக்கோம். இங்கே நாம் அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிறோம். இங்கே நாம் அறத்தோடு நிற்கிறோம், நேர்மையானவர்களாக நிற்கிறோம். நம்முடைய நேர்மை, நம் அறம், நம்முடைய துணிச்சல் வரலாற்றை உருவாக்க வேண்டும். எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிற சங்கிகளுக்கு சரியான பாடத்தை நம் ஒற்றுமையின் மூலமாக அரசியல் பாடம் நடத்துவோம். நன்றி, வணக்கம் தோழர்களே.